சென்னையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார். பன்முகத்தன்மை கொண்ட அரசியல் கட்சிகளோடு இணக்கமாக பணியாற்றியவர் கருணாநிதி என அவர் புகழாரம் சூட்டினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடும் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டார். அதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெற்றுக் கொண்டார். கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருணாநிதியின் நினைவு நாணயம் வெளியிடப்பட்டதால் சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் உள்ளதாக கூறினார். கருணாநிதி நாணயத்தை வெளியிட முதல் தேர்வாக இருந்தது ராஜ்நாத் சிங் தான் என கூறிய முதலமைச்சர் நாணயத்தை வெளியிட ராஜ்நாத் சிங்கை அனுப்பிய பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார். சுதந்திர தினத்தன்று முதலமைச்சர்கள் தேசிய கொடியேற்றும் உரிமையை பெற்று தந்தவர் மற்றும் கார்கில் போரின் போது அதிக தொகையை வசூலித்து கொடுத்தவர் கருணாநிதிதான் என்றும் அவர் புகழாரம் சூட்டினார். இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாவலராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களின் உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட இந்திய நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருப்பது மிக 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 பொருத்தமானதுதான். நாணயம் என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு பெயரும் நாணயம்தான். சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று சொல்லி சொன்னதையெல்லாம் செய்து காட்டியது தலைவர் கலைஞர் அவர்களது நாணயத்துக்கு அடையாளம். இதையடுத்து பேசிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருணாநிதிக்கு அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொண்டார். திரு கருணாநிதி, I would request all of you to give standing homage to one of the greatest Indian and greatest great leader. Thank you very much. தொடர்ந்து பன்முகத்தன்மை கொண்ட அரசியல் கட்சிகளுடன் இணக்கமாக பணியாற்றியவர் கருணாநிதி என ராஜ்நாத் சிங் புகழ்ந்துரைத்தார். வாஜ்பாய் ஆட்சிக்கு கருணாநிதி ஆதரவளித்து கூட்டணியில் பங்கேற்றதை சுட்டிக்காட்டிய அவர் 1960களில் பெரும் அரசியல் தலைவராக உருவெடுத்தவர் கருணாநிதி என்றார். பல்வேறு தேசிய கட்சிகளுடன் நல்லுறவை பேணி வந்தவர் என்றும் புகழாரம் சூட்டினார். When Atal Bihari Vajpayee led NDA government was in power at the center and DMK was in alliance with the BJP, I was also a part of that government as cabinet minister for surface transport. Despite ideological differences, Thiru Karunanidhi ji played a constructive and positive role in supporting the Vajpayee government. His support was crucial. I would like to mention here, his support was crucial on issues of national importance and during significant events. Thiru Karunanidhi ji maintained a strong relationship with national leaders from various political parties. His ability to work with leaders across the political spectrum while remaining true to his principles is a testament to his statesmanship. These relationships were not just about political alliances, but were rooted in mutual respect for each other's contributions to the nation. இந்த விழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் வைகோ, வீரமணி, திருமாவளவன், கே. பாலகிருஷ்ணன், முத்தரசன், கருணாநிதியின் குடும்ப உறுப்பினர்கள் செல்வி, மு.க. தமிழரசு, அருள்நிதி மற்றும் கவிஞர் வைரமுத்து, நடிகர் நாசர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதி அண்ணா நினைவிடங்களில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் திமுக எம்பிக்கள் கனிமொழி, டி.ஆர். பாலு உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர்.